இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சனி மகா பிரதோஷ வழிபாடுகள் பற்றியும் சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவில் விரிவாக சொல்ல போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். சனி பிரதோஷம் சர்வ பாவ விமோசனம் என்பார்கள். நம் பாவங்களை எல்லாம் போக்கி அருளும் சனி பிரதோஷ நாளில் சிவாலயம் செல்லுங்கள், சிவ தரிசனம் செய்யுங்கள், நந்தி தேவருக்கு நடைபெறும் அபிஷேகத்தை கண்ணார தரிசியுங்கள். நம் பாவம் எல்லாம் பறந்தோடும். பிரதோஷம் என்பதும் பிரதோஷத்தின் போது சிவ வழிபாடு செய்வதும் மகத்தான பலன்களை தந்தருளும். ஒவ்வொரு கிழமைகளில் வருகின்ற பிரதோஷத்துக்கு பலன் இருக்கின்றன. பிரதோஷத்தில் பூஜை செய்து வணங்கினால் மோட்சகதி அடையலாம் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். முக்தி நிச்சயம். சனி பிரதோஷம் சர்வ பாவ விமோசனம் என்பார்கள். சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளில் சிவ தரிசனம் செய்வது அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடியது. சனிக்கிழமை அன்று வருகின்ற பிரதோஷத்தை மகா பிரதோஷம் என்று ஸ்லாதிக்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். இந்நாளில் சிவனாருக்கும் நந்தி தேவருக்கும் விசேஷமான பூஜைகள் நடைபெறும், அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அப்போது 16 வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். பால், தயிர், சந்தனம், தேன், திரவிய பொடி முதலிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள். பிரதோஷ அபிஷேகத்திற்கு பொருட்கள் வழங்கினால் 108 பிரதோஷம் தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். சனிக்கிழமையில் பிரதோஷம். சனி பிரதோஷம் சகல பாவங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பிரதோஷம் என்பது நாம் அறிந்ததே. அற்புதமான இந்த நாளில் மாலை வேளையில் பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி சிவ வழிபாடு செய்யுங்கள். நமச்சிவாயம் சொல்லி சிவனாரை வணங்குங்கள். ருத்ரம் ஜபித்து சிவனாருக்கு வில்வம் வழங்குங்கள். நந்தி தேவருக்கு வில்வமும் அருகம்புல்லும் வழங்குங்கள். சனி பிரதோஷம் நம் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பதை கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.